Lord, இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அன்புக்குரியவர்களே, தர்மையான காலவெளியிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், கர்த்தராலே நம்முடைய நாட்கள் பெருகும். நம்முடைய நாட்களை பெருக பண்ணுவதற்கும் நாம் பலத்திருப்பதற்கும் வேண்டுமானால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டால் அவை நமக்கு தீர்க்காயுசு தந்து திருப்தி தரித்தும். தீர்க்காயுசு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து அவர் வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அதை நேசித்தோமானால் அதனுடைய வழி ஜீவ வழியாய் காணப்படுகிறது. அந்த வழியிலே மரணம் இல்லை, அங்கு ஜீவன் நமக்கு தருவதாய் இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இன்றைக்கு சமாதானம் இல்லாத நேரங்களில் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் எப்போதும் ரொம்ப மிக அருகில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சமூகம் கர்த்தருடைய சமூகம். நாம் விரும்பி வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம். மொபைல் அல்ல, இல்லை என்றால் டிவி அல்ல, இல்லை என்றால் யூடியூப் அல்ல. அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது, வார்த்தைகளை பிரசங்கிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகளை காட்டிலும் நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு உள்ள தொடர்பு என்பது, இல்லை என்றால் இயேசுவோடு உள்ள ஒரு நெருங்கின உறவு என்பது நம்முடைய ஒவ்வொரு காலங்களையும் நம்முடைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய காலங்களை பெருக பண்ணக்கூடியது. ஆகையால் இந்த நாட்களில் அடுத்திருந்து ஏற்றம் இயேசுவோடு கூட இருந்து கூட நடக்கிற அவருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நடத்தப்படுவோம். கர்த்தர் உங்கள் நாட்களை பெருக பண்ணி தீர்க்காயுசு கொண்டு திருப்தி அறுத்து நல்ல உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.